அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் அன்பான புஷ்கலா சங்கரன். மீண்டும் ஒரு புதிய புராண கதையை பகிர்வதில் சந்தோஷம் அடைகிறேன். நம்ம புராணங்களில் பல முனிவர்கள் பற்றி கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் சில முனிவர்களின் பிறப்பு ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு மாபெரும் முனிவர் தான் அகஸ்தியர். அவர் ஒரு சாதாரண முனிவர் அல்ல, ஒரு பெரிய ஞானி, ஒரு வழிகாட்டி. அவர் எப்படி பிறந்தார்? யார் அவருடைய பெற்றோர்? ஏன் அவர் குள்ளமாக இருந்தார்? இந்த கேள்விகளுக்கு எல்லாம் பதில் இந்த கதையே மூலம் உங்களுக்கு கிடைக்கும். புராணங்களின்படி மித்ரா மற்றும் வருணா என்ற தெய்வங்களே அகத்தியரின் தெய்வீக பெற்றோர் என்று சொல்லப்படுகிறது. இவர்கள் இருவரும் மிகவும் உயர்ந்த தெய்வ சக்தி கொண்டவர்கள், தவம் செய்து கொண்டிருந்தவர்கள். ஒரு நாள் அப்சரசான ஊர்வஷி அங்கு வந்தாள். அவளை பார்த்தபோது அவர்களின் மனதில் ஒரு திடீர் மாற்றம் ஏற்பட்டது. அது ஒரு சாதாரண உணர்ச்சி அல்ல, ஒரு தெய்வீக சக்தியாக மாறியது. அந்த சக்தி வீணாகாமல் இருக்க அது ஒரு புனிதமான கலசம் உள்ளே வைக்கப்பட்டது. அந்த கலசம் சாதாரண குடம் அல்ல, அது ஒரு தெய்வீக பாத்திரம். காலமும் கடந்தது. அந்த கலசத்திற்குள் ஒரு அற்புதம் நடந்தது. அந்த கலசத்திலிருந்து ஒரு தெய்வீக குழந்தை உருவானது. அவர்தான் அகஸ்தியர். இப்போ அனைவருக்கும் ஒரு முக்கியமான கேள்வி ஒன்று வரும். ஏன் அகத்தியர் கலசத்தில் பிறந்தார்? இதை நாம நேரடியாக மட்டும் எடுத்துக்கொள்ளக்கூடாது. இதில் ஒரு ஆழமான அர்த்தம் இருக்கு. இந்து மரபில் கலசம் என்றால் அது உருவாக்கம், உயிர் சக்தி, தூய்மையை என்பது குறிக்கும். அதாவது கலசம் ஒரு பிறப்பின் அடையாளம். அகத்தியர் அங்கே பிறந்தார் என்று சொல்வது அவர் சாதாரண மனிதர் அல்ல, ஒரு தெய்வீக அறிவின் உருவம் என்று காட்டுகிறது. இன்னொரு அர்த்தம் சக்தியை கட்டுப்படுத்துதல், அது பெரிய பலனாக மாறும். இப்போ இன்னொரு கேள்வியும் வரும். ஏன் அகத்தியர் குள்ளமாக வர்ணிக்கப்படுகிறார்? அகத்தியர் என்ற பெயருக்கே ஒரு அர்த்தம் இருக்கு. அகம் பிளஸ் தா, உள்ளத்தை அடக்குபவர், மலைகளை கூட தாழ்த்துபவர் என்ற பொருளும் சொல்வார்கள். அவர் உடம்பால் சின்னவராக இருந்தாலும் அவருடைய அறிவும் சக்தியும் அளவில்லாதது. இதன் அர்த்தம் என்னன்னா, உடல் அளவு முக்கியமில்லை, அறிவுதான் உண்மையான பலம். பிறகு வேதங்களை பரப்பினார். அதோடு மட்டுமல்ல, தமிழ் மொழியையும் ஒழுங்குபடுத்தி வளர்த்த பெருமையும் அவருக்கே சேரும். தமிழ் ஒரு சாதாரண மொழி அல்ல, அது ஒரு தெய்வீக மொழி என்ற நிலைக்கு உயர்த்தப்பட்டது. அந்த பொறுப்பை அவர் தனது சீடரான தொல்காப்பியருக்கு வழங்கினார். அவரது வழிகாட்டுதலால் உலகின் மிக பழமையான இலக்கண நூலான தொல்காப்பியம் உருவானது. இது தமிழின் ஆழத்தையும் அறிவையும் உலகிற்கு காட்டியது. சித்த மருத்துவத்தை வளர்த்தார். வட இந்தியாவிலிருந்து தெற்குக்கு வந்தார். அதற்கும் ஒரு பெரிய காரணம் இருந்தது. சிவபெருமானும் பார்வதியும் திருமணம் செய்யும் நேரத்தில் அனைத்து தேவர்களும் முனிவர்களும் உயிர்களும் வடக்கே போனார். அந்த காரணமாக பூமி ஒரு பக்கம் சாய்ந்து சமநிலையை இழந்தது. அந்த நேரத்தில் உலகம் கலங்கியது. அப்போது சிவபெருமான் அகத்தியரை அழைத்து, நீ தெற்கு செல், பூமியின் சமநிலையை நீ காக்க வேண்டும் என்று உத்தரவிட்டார். அந்த தெய்வீக கட்டளையை ஏற்று அகத்தியர் தெற்கு பயணம் செய்தார். அவர் சென்ற இடமெல்லாம் சமநிலை திரும்ப ஆரம்பித்தது. உலக சமநிலையை காத்தார். அவர் ஒரு முனிவர் மட்டும் இல்லை, ஒரு பெரிய ஞானி, ஒரு ஆசிரியர். அகத்தியரின் வாழ்க்கை நமக்கு சொல்லும் விஷயம், பெரியவர்கள் எல்லோரும் சாதாரணமான ஆரம்பிக்க மாட்டாங்க. அவர்களுக்கு ஒரு பெரிய நோக்கம் இருக்கும். புராணங்களை நாம் கதையாக மட்டும் பார்க்கக்கூடாது, அதில் இருக்கும் அர்த்தத்தை புரிஞ்சுக்கணும். அப்போதுதான் அந்த கதைகள் நம்ம வாழ்க்கையையும் மாற்றும். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். அனைவரையும் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்து விடாதீங்க. நன்றி. மீண்டும்